இந்தியாவில் கடந்த 11 ஆண்டுகளில் உள்கட்டமைப்புக்காக 5 மடங்கு அதிகமாக செலவிட்டதால் கல்வி நிறுவனங்கள் மற்றும் மருத்துவமனைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக ஓமனில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஜோர்டான், எத்தியோப்பியா, ஓமன் ஆகிய நாடுகளுக்கு பிரதமர் மோடி அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இதில் ஜோர்டான், எத்தியோப்பியா நாடுகளின் பயணத்தை முடித்துக் கொண்ட பிரதமர் மோடி ஓமன் நாட்டிற்கு சென்றுள்ளார். ஓமன் தலைநகர் மஸ்கட் விமான நிலையத்தில் வந்திறங்கிய பிரதமர் மோடியை ஓமன் சுல்தான் ஹைதம் பின் தாரிக் ஆற தழுவி வரவேற்றார். இந்த நிலையில் இன்று மஸ்கட்டில் இந்திய வம்சாவளியினர் மற்றும் மாணவர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். அப்போது பிரதமர் மோடியை பார்த்த உற்சாகத்தில் இந்திய வம்சாவளியினர் வந்தே மாதரம் மற்றும் மோடி என்ற முழக்கத்தை எழுப்பினர். नमस्ते। அப்போது இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் மோடி, இன்று நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக கூடியதன் மூலம் நமது நாட்டை கொண்டாடுகிறோம் என்று கூறினார். இந்தியாவில் உள்ள பன்முகைத்தன்மை நமது கலாச்சாரத்தின் ஒரு வலிமையான அடித்தளம் என்றும் தெரிவித்தார். ஒவ்வொரு நாளும் புதிய வண்ணங்களை கொண்டு வருகிறது என்றும், ஒவ்வொரு பருவமும் ஒரு புதிய திருவிழாவாக மாறுகிறது என்றும், ஒவ்வொரு பாரம்பரியமும் ஒரு புதிய சிந்தனையுடன் வருகிறது என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். साथियों, आज हम एक फैमिली की तरह इकट्ठे हुए हैं। आज हम अपने देश को, अपनी टीम इंडिया को सेलिब्रेट कर रहे हैं। साथियों, भारत में हमारी डायवर्सिटी हमारी संस्कृति का मजबूत आधार है। தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி இந்தியாவின் உள்கட்டமைப்பு குறித்து எடுத்துரைத்தார். கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியாவில் ஆயிரக்கணக்கான புதிய கல்லூரிகள் நிறுவப்பட்டுள்ளதாகவும், ஐஐடிகளின் எண்ணிக்கை 16லிருந்து 23ஆக அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் மோடி சுட்டிக்காட்டினார். கடந்த 11 ஆண்டுகளுக்கு முன்பு 13 ஐஐஎம் கல்வி நிறுவனங்கள் இருந்த நிலையில் தற்பொழுது அதன் எண்ணிக்கை 21ஆக அதிகரித்துள்ளதாகவும் கூறினார். மேலும் 2014 ஆண்டுக்கு முன்பு 7 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் மட்டுமே இருந்த நிலையில் தற்பொழுது 22 எய்ம்ஸ் மருத்துவமனைகளாக உயர்த்தப்பட்டதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். கடந்த 11 ஆண்டுகளில் உள்கட்டமைப்புக்காக 5 மடங்கு அதிகமாக செலவிட்டதால் இவை அனைத்தும் சாத்தியமானதாகவும் அவர் கூறினார். இதனால் இந்தியாவிற்கு யார் வந்தாலும் நமது நவீன உள்கட்டமைப்பை கண்டு வியப்படைகிறார்கள் என்றும் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். बीते 11 साल में भारत में हजारों नए कॉलेज बनाए गए हैं। आईआईटी की संख्या 16 से बढ़कर 23 हो चुकी है। 11 वर्ष पहले भारत में 13 आईआईएम थे, आज 21 है। इसी तरह एम्स की बात करूं तो 2014 से पहले सिर्फ 7 एम्स ही बने थे। आज भारत में 22 एम्स हैं। मेडिकल कॉलेज 400 से भी कम थे। आज भारत में करीब 800 मेडिकल कॉलेज है। साथियों, आज हम विकसित भारत के लिए
अपने एजुकेशन और स्किल इकोसिस्टम को तैयार कर रहे हैं। न्यू एजुकेशन पॉलिसी इसमें बहुत बड़ी भूमिका निभा रही है। इस पॉलिसी के मॉडल के रूप में 14,000 से अधिक 14,000 से ज्यादा पीएम श्री स्कूल भी खोले जा रहे हैं। இந்த பயணத்தில் ஓமன் மன்னர் ஹைதம் பின் தாரிக்கை சந்தித்து பிரதமர் மோடி இருதரப்பு உறவுகள் பற்றி முழு அளவில் விரிவான பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார். அப்போது வர்த்தகம் மற்றும் முதலீடு, எரிசக்தி ஒத்துழைப்பு, பாதுகாப்பு, தொழில்நுட்பம், விவசாயம் மற்றும் கலாச்சார பரிமாற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகளை பற்றி ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.